أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين. மதிப்புக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாமா சொசைட்டி நடத்தி வரும் நிழலில்லாத மறுமை நாளில் நிழற்பெறும் 7 கூட்டத்தினர் என்ற தொடர் நிகழ்ச்சியின் 5வது நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது. கற்பை பாதுகாத்த மனிதன் என்ற தலைப்பில் இன்று இந்த நிகழ்வை நடத்த உள்ளார் ஷேக் என்எம் சைஃபுல்லா எஹ்சானி ஹஸ்ரத் அவர்கள். அவர் திஹாரிய ஈமானியா அரபிக் கல்லூரியின் அதிபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்ஷா அல்லாஹ் இப்போது அவரை மேடைக்கு அழைக்கின்றோம். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் எவ்வாறு வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம், இந்த உலகத்தில் ஒரு முன்மாதிரியான மனிதனாக சிறந்த ஒழுக்க விழுமியங்களை பேணி நடக்கின்ற ஒரு மனிதனாக எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வழிகாட்டல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் மக்களை நல்வழிப்படுத்தும் நோக்கிலே சலாமா சொசைட்டி நிறுவனம் நிழலில்லாத நிழலில் 7 கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் நிழல் வழங்குகிறான் என்ற தொனிப்பொருளில் தொடர் நிகழ்ச்சியில் 5வது பிரிவினர்களான ரஜுலுன் தஅத்து இம்ராஅத்துன் ذات منصب وجمال فقال إني أخاف الله, அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் ஒரு தவறான எண்ணத்தோடு ஒரு ஆணை அழைக்கின்ற போது, நான் அல்லாவை பயப்படுகிறேன், இன்னி அஹாஃபுல்லா, அல்லாவோடு அச்சத்தோடு நான் வாழ்கிறேன் என்ற அல்லாவுடைய உணர்வை வெளிப்படுத்திய ஒரு மனிதன், அவ்வாறான பண்புகள் கொண்ட மனிதர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அர்ஷுடைய நிழலை வழங்குகிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒவ்வொரு மனிதனும் தனது கற்பை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவாக எமக்கு சொல்லியிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு பெண்ணும், அந்த பெண் எந்த மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி, அல்லாவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட மனிதர்களோடு பயணிக்கின்ற பொழுது அந்த பெண் பாதுகாப்பை உணர்வாள். அந்த பெண்ணுக்கு உள்ளத்திலே எந்த பயமும் இருக்காது. அவ்வாறான வழிகாட்டல்களை இஸ்லாம் எமக்கு வழங்கி இருக்கிறது. 2007ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி உலகத்திலே எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மனிதர்களில் 62% பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற பெண்கள் என்று சொன்னால் இஸ்லாம் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களின் உணர்வை மதித்து நடந்தார்கள். ஒரு நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்கிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைவாக தொழுது முடிக்கிறார்கள். சஹாபாக்களிடம் சொன்னார்கள், ஒரு குழந்தை அழுகின்ற சத்தம் எனக்கு கேட்டது. எனவே அந்த தாயுடைய உணர்வு புண்படக்கூடாது, அந்த தாய்க்கு சிரமம் வரக்கூடாது என்பதற்காக நான் எனது தொழுகையை விரைவாக முடித்து கொண்டேன் என்று சொன்னார்கள். அந்த அளவு இஸ்லாம் பெண்களுடைய உணர்வுக்கு மதிப்பு வழங்குகிறது. ஒரு நாள் மஸ்ஜிதுன் நபவியை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண் இரவு நேரத்தில் மரணித்து விட்டார்கள். சஹாபாக்கள் எண்ணினார்கள், ரசூலுல்லாவுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது, ரசூலுல்லாவுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக அந்த மஸ்ஜிதை சுத்தம் செய்கின்ற பெண்ணுடைய ஜனாசா செய்தியை ரசூலுல்லாவுக்கு அவர்கள் அறிவிக்கவில்லை. காலையிலே ரசூலுல்லா கேட்டார்கள், அந்த பெண்ணை பற்றி விசாரித்தார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அந்த பெண் இரவில் மரணித்து விட்டார்கள், உங்களுக்கு சிரமம் என்பதற்காக நாங்கள் அதை சொல்லவில்லை என்று சொன்னார்கள். ரசூலுல்லா சஹாபாக்களை கடிந்து விட்டு சொன்னார்கள், உங்களுக்கு எனக்கு அறிவிக்க இருந்தது தானே என்று சொன்னார்கள். அதன் பிறகு அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு சென்று அந்த பெண்ணுக்கு துஆ செய்தார்கள். அந்த அளவு இஸ்லாம் பெண்களுடைய உணர்வுக்கும் பெண்களுடைய சேவைகளுக்கும் பெண்களை மதிக்கின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் பெண்கள் மார்க்க விடயங்களை அறிந்து கொள்வதற்கு, அதில் தெளிவு பெறுவதற்கான வாய்ப்புகளை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். யூத மருத்துவர்கள் வருகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முறையாக அந்த வைத்தியர்களிடமிருந்து வைத்தியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் அவர்களின் உதவிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு காயம் வருகின்ற பொழுது, நோய் வருகின்ற பொழுது அந்த பெண்களின் உதவிகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த அளவு இஸ்லாம் பெண்களுக்கு மதிப்பளித்து பெண்களை ஒரு கண்ணியமான இடத்திலே இஸ்லாம் வைத்திருக்கிறது. ஆனால் இன்றைய நவீன உலகத்தில் எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட 62% பெண்கள். அதற்கான காரணம் என்ன? அந்த ஆண்கள் கற்பை பேணக்கூடியவர்களாக இருந்தால், தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வு அவர்களுக்கு இருந்தால், அந்த பெண்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் இவ்வாறான துன்பங்களுக்கு ஆளாகி இருக்க மாட்டார்கள். ஒரு பெண் என்று சொன்னால் ஒரு பெண் மாத்திரம் கிடையாது, அந்த பெண்ணுடைய பிள்ளைகள், அந்த பெண்ணுக்கு பின்னால் இருக்கின்ற குடும்பம், அந்த பெண்ணுக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்வியல், இவை அனைத்தும் பாதிக்கப்படுகிறது. கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வை பயந்த ஒரு கற்பொழுக்கமுள்ள ஈமானிய உணர்வுள்ள ஒரு மனிதனால் நிச்சயம் இவ்வாறான காரியம் நிகழாது. எனவே உலகத்திலே நாம் இவ்வாறான முன்மாதிரிகளை மக்கள் மயப்படுத்த வேண்டும். இஸ்லாம் எந்த அளவுக்கு உயர்ந்த போதனைகளை வழங்கி இருக்கிறது. ஒரு பெண்ணை எந்த கண்ணோடு பார்க்க வேண்டும், பெண்ணுக்குரிய அந்தஸ்து என்ன, ஒரு பெண் எங்களோடு பயணிக்கின்ற பொழுது ஒரு பாதுகாப்பை உணர வேண்டும். இவ்வாறான முன்மாதிரிகளை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவேதான் கண்ணியமான சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கத் அஃப்லஹல் முஃமினூன், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட மூமீன்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் அடுத்தது சொல்லுகிறான். அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தனது தொழுகையில் பயபக்தியுள்ளவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ் என்னை அவதானித்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்வார்கள். அவர்கள் தனிமையில் இருந்தாலும் மக்களோடு கலந்து வாழ்ந்தாலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கூறுகிறான். வல்லதீன லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், அவர்கள் கற்பொழுக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள், தன்னுடைய கற்பை பாதுகாப்பார்கள்.
இல்லா அலா அஸ்வாஜிஹிம், அவர்கள் தாம் மனம் முடித்த பெண்களோடே தவிர, தன்னுடைய மனைவி மக்களோடு தவிர அவர்கள் தன்னுடைய ஆசைகளை நிவர்த்தி செய்து கொள்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் அழகான தீர்வை எமக்கு வழங்கி இருக்கிறது. அல்லாஹ் மனிதனுக்கு அறிவையும் கொடுத்திருக்கிறான், ஆசையையும் கொடுத்திருக்கிறான். எப்பொழுது மனிதன் அறிவை பயன்படுத்தி தன்னுடைய ஆசையை வெல்வானோ, தன்னுடைய மனசாட்சியோடு சிந்தித்து அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு தனக்கு வருகின்ற ஆசா பாசங்களை ஒரு மனிதன் எப்பொழுது வெற்றி கொள்கிறானோ அவன் உலகத்தையே ஜெயித்து விடுவான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, வாலிப சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், ஏ வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஆ, உங்களில் யாருக்கு திருமணம் முடிப்பதற்கான ஆற்றல் இருக்கிறதோ, வசதி இருக்கிறதோ, ஃபல் யதஸவ்வஜ், அவர் திருமணம் முடித்து கொள்ளட்டும். ஒரு மனிதன் தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசையை கொடுத்திருக்கிறான். அந்த ஆசையை எப்படி நெறிப்படுத்த வேண்டும், அந்த ஆசையை எவ்வாறு அவன் முறையாக ஹலாலான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற வழிகாட்டல்களை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. எனவே சொன்னார்கள், திருமணம் முடியுங்கள். ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர், அது பார்வையை பாதுகாக்கும். ஹராமானவைகளை பார்ப்பதை விட்டும் அந்த மனிதனை தடுக்கும். வஹ்ஃபது லில் ஃபர்ஜ், அவன் சிறந்த கற்பொழுக்கம் உள்ளவனாக இருப்பான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் நிகழ்த்தப்படுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்வார்கள். இந்த ஹதீஸிலே சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, எந்த நிழலும் மற்ற அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலில் 7 கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் நிழல் வழங்குகிறார். இந்த 7 கூட்டத்தினர்களுக்கும் இருக்கின்ற பொதுவான ஒரு தன்மைதான் அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ்வுடைய பயம் ஒருவனுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அல்லாஹ் என்னென்ன விடயங்களை சொல்லி இருக்கிறானோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய பயம் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால், ரசூலுல்லாஹ் சில சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படவில்லை என்றால் நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ்வுடைய பயம் உள்ள மனிதன்தான் தனக்கு வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பம், ஒவ்வொரு சூழ்நிலையையும் அவன் சிந்தித்து, இந்த செயலை நான் செய்கின்றேன், இந்த செயலின் மூலம் அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கிடைக்குமா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்குமா என்று சிந்திப்பான். உதாரணமாக இந்த ஹதீஸில் முதலாவது அல்லாஹ் கூறுகிறான், இமாமுன் ஆதில். உதாரணமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்த பிறகுதான் அவன் அந்த ஆட்சியை எவ்வாறு பயன்படுத்துகிறான். ஒரு மக்களுக்கு நீதமான, அநியாயமில்லாத, எல்லோரையும் சமமாக நடத்துகின்ற ஒரு சிறந்த ஆட்சியை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அவனுக்கு வழங்குகிறான். அவன் அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் அவனது உள்ளத்தில் இருந்தால் நிச்சயம் சிறப்பான ஒரு ஆட்சியை அவன் வழங்குவான். இவ்வாறு தான் எமது ஹலீஃபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். அது போன்றுதான் ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைத்து, ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து, அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து அந்த பாவத்தை விடுகின்ற மனிதனுக்கு அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறார். இந்த ஹதீஸுடைய 5வது குழுவினர்களாக அல்லாஹ் கூறுகிறான், வரஜுலுன் தாத்து இம்ரஅத்துன் தாத்து மன்சிப், அந்தஸ்துள்ள ஒரு பெண், வஜமாலின், அழகுள்ள ஒரு பெண், அவள் தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் ஒரு ஆணை தவறான விடயத்துக்கு அழைக்கிறாள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகின்றவர்கள் கூறுகிறார்கள், ஒரு பெண் அழகாக இருக்கிறாள்,
பார்ப்பதற்கு கண் குளிர்ச்சியாக இருக்கிறார். இந்த நேரத்தில் மனித இயல்பு, மனித பலகீனம் அந்த பெண்ணின் பக்கம் கவரக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். அதே போன்று மன்சிப், அந்தஸ்துள்ள ஒரு பெண் இந்த தவறு நிகழ்ந்த பிறகு அவனை பாதுகாக்கின்ற ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. அந்த தவறை செய்தாலும் அவனை பாதுகாக்கின்ற அந்த ஆற்றல், தைரியம், அந்த வாய்ப்பு அவளுக்கு இருக்கிறது. அவ்வாறான ஒரு பெண் அவனை அழைத்தும் இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாவை பயப்படுகிறேன் என்று சொல்வதற்கு ஒரு ஈமானிய பலம் தேவை, அல்லாஹ்வுடைய பயம் தேவை, அல்லாஹ்வுடைய அச்சம் தேவை. கண்ணியமான சகோதரர்களே, சில நேரம் அதிகாரம் உள்ள பெண்கள் சில நேரம் என்ன செய்யலாம், அவர் தன்னுடைய ஆசைக்கு இணங்காத போது, இன்று நவீன உலகம், சோஷியல் மீடியாக்களுடைய மோகம் நிறைந்த காலம், இந்த காலத்தில் அந்த ஆணுடைய மானம் மரியாதையை போக்குகின்ற ஆற்றலும் அவருக்கு இருக்கலாம். சில நேரம் தவறான வழிக்கு அந்த ஆணை அழைத்து அவர் அதற்கு சம்மதிக்காத போது சில நேரம் அந்த ஆணுடைய நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தலாம். இவ்வாறான எல்லா நிலைகள் இருந்தும் அந்த மனிதன் அல்லாஹ்வுக்காக அந்த பாவத்தை தவிர்ந்து கொள்கிறார். சிலர் பாவங்கள் செய்வது கிடையாது, சமூகத்துக்கு பயந்து, தமது குடும்ப பின்னணியை நினைத்து சில பாவங்களை செய்யாமல் இருக்கிறார். தன்னுடைய குடும்ப நிலை என்னவாகும்? சிலர் தன்னுடைய பொருளாதார நிலையை நினைத்து பாவம் செய்யாமல் இருக்கலாம். சிலர் நோய்க்கு பயந்து இந்த பாவத்தை செய்யாமல் இருக்கலாம். இந்த பாவம் செய்தால் எனக்கு நோய் வரலாம். ஆனால் அந்த மனிதன் அல்லாஹ்வை மாத்திரம் பயந்து இந்த பாவத்திலே இருந்து அவன் தவிர்ந்து கொள்கிறான் என்றால் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும், ஈமானிய உணர்வு இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னை அவதானித்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் அவரது உள்ளத்தில் இருந்தால்தான் நிச்சயமாக இவ்வாறான சூழலில் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் எமது சிறார்களை, எமது வாலிபர்களை இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வரலாறை அல்லாஹ் கூறுகிறார். நாங்கள் அனைவரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முன்மாதிரியை எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு தெரியும், நீண்ட வரலாறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமான சோதனைகள் வருகின்ற பொழுது பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி நபியுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஆஸ்வாசப்படுத்தினான், அமைதிப்படுத்தினான். சமூகத்தினால் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் பல நபிமார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆனில் கூறி நபியை அல்லாஹ் சாந்தப்படுத்தினான். எப்பொழுது நபியுடைய குடும்பத்திலே இருந்து பிரச்சனை வருகிறதோ, தம்முடைய உறவினர்களிடமிருந்து பிரச்சனை வருகிறதோ, அந்த பிரச்சனையிலிருந்து நபியை வெளியே கொண்டு வருவதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். தன்னை சார்ந்தவர்கள், தான் நேசிக்கின்றவர்கள் தனக்கு நோவினை செய்கின்ற பொழுது அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? சில நேரம் எம்மை அறியாதவர்களை விட எம்மை அறிந்தவர்கள்தான் எம்மை அதிகம் காயப்படுத்துவார்கள், எம்மை கவலையில் ஆழ்த்துவார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் அவரை பாலும் கிணற்றிலே போட்ட பிறகு ஒரு வியாபார கோஷ்டி அவரை எடுத்து என்ன செய்கிறார்கள், சந்தையிலே வந்து விற்று விடுகிறார்கள். ஒரு அமைச்சருடைய வீட்டிலே வளர்கிறார்கள். அந்த வளருகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு வாலிப வயதை அடைகின்ற பொழுது அந்த அமைச்சருடைய மனைவி அந்தஸ்துள்ள பெண், அழகுள்ள பெண், யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. வீட்டிலே வளருகின்ற பிள்ளை, வெளியே இருந்து வரக்கூடிய ஒருவர் அல்ல, வீட்டிலே இருக்கிறார், வீட்டு சூழலிலே வளருகிறார். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பெண்
தவறான எண்ணத்தோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்த பொழுது சொன்னார்கள், கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும். இன்னஹு ரப்பி, என்னுடைய எஜமான், அதாவது உன்னுடைய கணவன், அஹ்ஸன மஸ்வாய, எனக்கு அழகான முறையில் எல்லா விடயங்களையும் செய்து தந்திருக்கிறார். நான் அடிமையாக விற்கப்பட்ட பொழுது என்னை வாங்கி எனக்கு நல்ல அறிவு, நல்ல ஆற்றல், எனக்கு பாதுகாப்பு, எனக்கு தேவையான அனைத்தையும் செய்து தந்தவர் உங்களது கணவர். எனவே அவருக்கு நான் ஒரு நாளும் விசுவாசமற்றவனாக இருக்க மாட்டேன். சொன்னார்கள், அல்லாவை பயந்தார்கள். இன்னி அஹாஃபுல்லாஹ், நான் அல்லாவை பயப்படுகிறேன். வகல்லகத்தில் அபுவாப், அந்த பெண் அந்த வீட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு வாசலாக மூடினாள், ஒவ்வொரு வாசல் கதவையும் மூடினாள், பிரதான கதவை மூட மறந்து விட்டார். சொல்வார்கள், மனிதனுக்கு ஆசை வருகின்ற பொழுது அவனுடைய அறிவு செயலிழந்து விடும். சில நேரம் சில வினாடிகளில் எமது மரியாதையை நாம் இழந்து விடுவோம். ஒரு சில மணித்தியாலத்தில் இதுவரை நாம் சம்பாதித்து வைத்த நட்பெயரை நாங்கள் இழந்து விடுவோம். ஒரு சில நிமிடம் நாம் பலகீனம் அடைவதன் காரணமாக எமது எதிர்காலத்தையே நாம் தொலைத்து விடுவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாவத்திலே இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள விரண்டோடுகிறார். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய அந்தஸ்து, அந்த பெண்ணுடைய குடும்ப பின்னணி, இதை அனைத்தையும் அந்த பெண் மறந்து விடுகிறார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாவத்திலே இருந்து தன்னை பாதுகாத்து கொண்டார்கள். காரணம், அவருடைய குடும்ப பின்னணி. ஒரு நபியுடைய வளர்ப்பிலே வளர்ந்தவர்கள், சிறந்த குடும்ப பின்னணியிலே வளர்ந்தார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் எமது சிறார்கள், எமது வாலிபர்களுக்கு நல்ல குடும்ப சூழலை அமைத்து கொடுக்க வேண்டும். ஈமானிய சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எமது பிள்ளைகள் கற்பொழுக்கம் உள்ளவர்களாக, தன்னுடைய மரியாதையை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக, பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்றால் அந்த குடும்பம் சிறு வயதிலே இருந்து அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் அவர்கள் வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகள் வாலிபத்தை அடைகின்ற பொழுது ஒரு பெண்ணை மரியாதையோடு பார்ப்பார்கள். ஒரு பெண்ணை எவ்வாறு பார்க்க வேண்டுமோ அந்த முறைப்படி பார்ப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், குல்லில் முஃமினீன, நபியே மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், யகுது மின் அப்சாரிஹிம், அவருடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு சொல்லுங்கள். அவருடைய பார்வைகளை ஹராமான விடயங்களை பார்ப்பதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நபியே கட்டளையிடுங்கள். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்கள் கற்பொழுக்கம் உள்ளவர்களாக தன்னுடைய அஃபத்தை, பாவமான விடயங்கள் செய்வதை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று நபியே கட்டளையிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், கற்பு என்பது பெண்களுக்கு மாத்திரம்தான், பெண்கள் மாத்திரம்தான் கற்பொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இஸ்லாம் பெண்கள் எவ்வாறு கற்பொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதோ அதற்கு நிகராக அல்லது அதற்கு மேலாக ஆண்களுக்கு இஸ்லாம் கற்பொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான வழிகளை காட்டுகிறது. கண்ணியமான சகோதரிகளே, இஸ்லாம் அழகான வரையறைகளை வகுத்துள்ளது. சில ஹுதூதுகளை, சில வரையறைகளை எங்களுக்கு நியமித்து அந்த வரையறைகளை நீங்கள் தாண்டக்கூடாது. அந்த வரையறைகளை எப்பொழுது நீங்கள் மீறுகிறீர்களோ நிச்சயமாக, சத்தியமாக உங்களது வாழ்க்கை தோல்வியடையும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், உங்களுக்கு அழகான மனைவிமார்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு ஹலாலான உங்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய தேவைகளை கண்ணியமாக நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், எவ்வாறு அது இபாதத்? சொன்னார்கள், ஒருவன் பாவமான முறையில், இஸ்லாம் காட்டாத முறையற்ற முறையில்
அந்த ஆசையை தீர்த்து கொண்டால் அவனுக்கு பாவம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், ஆம், பாவம் இருக்கிறது. அவ்வாறு என்றால் ஹலாலான முறையில் அதை நிறைவேற்றுகின்ற பொழுது அவனுக்கு நன்மை இருக்கிறது. இஸ்லாம் மனித பலகீனங்களை விளங்கி இருக்கிறது. மனித பண்புகளை படைத்த அல்லாஹ் விளங்கி வைத்திருக்கிறார். எனவே மனிதனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்துணை விடயங்களையும் அல்லாஹ் மார்க்கமாக்கி இருக்கிறார், அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை சுற்றி வாழுகின்ற பெண்களை பாதுகாக்கின்ற பொறுப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு தந்தை தன்னுடைய மகளை பாதுகாக்க வேண்டும். ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரியை பாதுகாக்க வேண்டும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பாதுகாக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இஅ்திகாஃபுடைய பாடத்திலே ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஒரு நாள் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாவை சந்திக்க வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃபிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். நேரம் போனது தெரியவில்லை. மக்ரிபுடைய நேரம் வந்து விட்டது, இருட்டி விட்டது. இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபிலே இருந்தாலும் தன்னுடைய மனைவியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு பாதையிலே செல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே 2 அன்சாரிகள் சென்ற பொழுது அவர்களை அழைத்து சொன்னார்கள், ஆதி சஃபியா பின்த் ஹுயை. சொன்னார்கள், இது சஃபியா பின்த் ஹுயை, என்னுடைய மனைவி என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை பற்றி நாங்கள் தவறாக நினைப்போமா? சொன்னார்கள், இல்லை, நீங்கள் நல்லவர்கள்தான். உங்களோடு இருக்கின்ற ஷைத்தான் உங்களுடைய நாடி நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் உங்களுடைய உள்ளத்திலே தேவையற்ற சிந்தனையை போட்டு விடுவான். எனவே தன்னுடைய மனைவிக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவது ஒவ்வொரு ஆணுடைய பொறுப்பு. அவன் தன்னுடைய கற்பையும் பாதுகாப்பான், அதே போன்று தன்னை சுற்றியுள்ள பெண்களையும் பாதுகாப்பான். அந்த எந்த பெண்ணாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவான தீனை, பூர்த்தியான மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்களுக்கும் அல்லாஹ் கட்டளைகளை வகுத்துள்ளார், எவ்வாறு கற்பை பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு பாதுகாக்கவில்லை என்றால் என்னென்ன விளைவுகளை ஆகிரத்தில் அவன் சந்திக்க வேண்டியிருக்கும். எப்படி அல்லாஹ் கற்பை பாதுகாத்த மனிதனை கண்ணியப்படுத்தி அர்ஷுடைய நிழலை அவனுக்கு வழங்குகிறானோ, அதே போன்று யாரெல்லாம் அதை பாதுகாக்காமல் உலகத்திலே தான் விரும்பிய பிரகாரம், மனோ இச்சை பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கடினமான தண்டனையை வைத்திருக்கிறார். நாம் எப்படி எம்மை பாதுகாப்பது? நாம் எமது வாலிபர்களை எவ்வாறு வழிகாட்டுவது? மூத்தவர்கள், குடும்ப தலைவர்கள், பெற்றோர்கள் வாலிபர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும். ஒரு ஊரிலே இருக்கின்ற முன்மாதிரியானவர்கள், சமூகத்திலே நல்ல பணிகளை செய்கின்றவர்கள் தங்களோடு வாலிபர்களை இணைத்து கொள்ள வேண்டும். வாலிபர்களோடு உறவை பேணிக் கொள்ள வேண்டும். சில நேரம் நாம் மஸ்ஜிதுக்கு வருவோம், வாலிபர்கள் பாதையோரங்களில் இருப்பார்கள். நாம் அவர்களுக்கு சலாம் சொல்லுவது கிடையாது. இது நபியுடைய சுன்னா கிடையாது. கண்ணியமானவர்களே, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையிலே வருகிறார்கள். சில வாலிபர்கள் பாதையிலே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டு கேட்டார்கள், இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சொன்னார்கள், மாலனா புத்துன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு சில வேலை இருக்கிறது. அவ்வாறு என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஃப்சுஸ் சலாம், பாதையில் செல்கின்றவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள், எல்லோரோடும் அன்பாக பழகுங்கள். வாலிபர்களை நாங்கள் வழிநடத்த வேண்டும். நல்ல அன்புள்ளவர்களாக, நேசமுள்ளவர்களாக, தன்னை சுற்றியுள்ளவர்களை நேசிக்கின்றவர்களாக அந்த வாலிபர்களை உருவாக்க வேண்டும். வாலிபர்கள் மூத்தவர்களை மதிக்க வேண்டும். நாம் அவர்களுக்கு இது சம்பந்தமாக வழிகளை காட்ட வேண்டும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஃப்சுஸ் ஸலாம் வகல்லுல் பஸர், பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். பாதையில் இருந்தாலும் கற்பொழுக்கம் உள்ளவர்களாக இருங்கள். அந்நிய பெண்களை பார்க்க வேண்டாம். அந்நிய பெண்களுக்கு நீங்கள் இடையூறாக இருக்க வேண்டாம்.
பாதையில் செல்கின்ற பெண்களுக்கு நீங்கள் பாதகமான எந்த செயலையும் செய்யக்கூடாது, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். அதே போன்று சொன்னார்கள் வகஃபுல் அதா, பாதையில் ஏதேனும் நோவினை தருகின்ற விடயங்கள் அந்த பாதையில் இருந்தால் அதை நீங்கள் அகற்றிவிடுங்கள். ஒரு முஸ்லிம், ஒரு மோமின் இன்னொருவருக்கு இடையூறாக இருக்க மாட்டார். அடுத்தவர்களுக்கு துன்பம் தருகின்ற எந்த செயலையும் செய்ய மாட்டார். இது ஒரு மோமினுடைய பண்பாக இருக்கிறது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். சஹாபாக்களுக்கு, சிறார்களுக்கு, வாலிபர்களுக்கு ரசூலுல்லாஹ் இவ்வாறான வழிகளை காட்டினார்கள். நாம் எமது அடுத்த ஜெனரேஷனை, அடுத்த பரம்பரையை சிறந்த ஒழுக்கமுள்ள, சிறந்த கற்பொழுக்கமுள்ள நல்ல ஆண்மகன்களாக, நல்ல முன்மாதிரியான மனிதனாக வளர்ப்பதில் எங்களது பங்களிப்பு அதிகம் தேவை. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தை இந்த வாலிபர்கள், இந்த சிறார்களுடைய உள்ளத்திலே நாங்கள் போட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மை யضمن لي ما بين رجليه, யார் தன்னுடைய இரு கால்களுக்கும் மத்தியில் இருக்கின்றதை பாதுகாக்கின்றார்களோ, தன்னுடைய நாவை யார் பாதுகாக்கிறாரோ, தன்னுடைய கற்பை யார் பாதுகாக்கிறார்களோ, அضمن له الجنة, நான் அவனுடைய சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே இந்த பாவம் செய்யக்கூடிய சூழல் வருகின்ற போது நாம் சிந்திக்க வேண்டும், இந்த பாவத்தை செய்தால் எனக்கு சொர்க்கம் கிடையாது, இந்த பாவம் செய்தால் எனக்கு இந்த சொர்க்கம் கிடையாது, நான் என்னுடைய கற்பை பாதுகாப்பதின் மூலமாகத்தான் இந்த சொர்க்கத்திலே நான் அடைய முடியும், இந்த நிழல் தருகின்ற அந்த அர்ஷுடைய நிழலை என்னால் அடைய முடியும் என்ற உணர்வு எமது உள்ளத்திலே வர வேண்டும். இந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறான சூழல் வருகின்ற பொழுது நாம் எமது மனக்கண் முன் கொண்டு வர வேண்டிய விடயம்தான் வரஜுலுன் தாத்து இம்ராஅத்துன் தாத்து மன்சிபின் வ ஜமால் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். ஒரு அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் ஒரு ஆணை தவறான வழிக்கு அழைத்து அந்த மனிதன் சொல்லுகிறான், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லுகின்ற இந்த ஹதீஸ் எமது மனக்கண் முன் வர வேண்டும். இந்த வாழ்க்கையை நான் வாழவில்லை என்றால் அந்த பயங்கரமான இரண்டாம் சூர் ஊதப்பட்ட பிறகு மக்கள் எல்லாம் கபரிலே இருந்து எழுந்து அந்த மஹ்ஷர் மைதானத்தை நோக்கி வருகின்ற போது ஒவ்வொரு மனிதனும் பல சிரமங்களை எதிர்கொள்வார், பல கஷ்டங்களை அனுபவிப்பான். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த பாவத்துக்கு ஏற்ப அந்த தண்டனைகளை அனுபவிப்பான். சூரியன் மிக சமீபத்திலே இருக்கும், மிக பயங்கரமான வேதனைகள் நிறைந்திருக்கும். அந்த நேரத்திலே அந்த அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலில் அல்லாஹ் யாருக்கு நிழல் வழங்குகிறான்? தன்னுடைய கற்பை பாதுகாத்த மனிதனுக்கு. தன்னுடைய ஈமானின் உணர்வின் காரணமாக, அந்த பயத்தின் காரணமாக அவன் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வை பயந்து அந்த பாவத்தை செய்யாமல் இருக்கிறான். இரண்டாவதாக நாங்கள் சிந்திக்க வேண்டும், இந்த பாவத்தை நாம் செய்கின்ற பொழுது எங்களால் ஒரு பெண்ணுக்கு ஒரு அநியாயம் நடக்கிறது. அந்த பெண் என்று சொன்னால் அந்த பெண் மாத்திரமல்ல, அந்த பெண்ணுக்கு பின்னால் ஒரு சமூகம் இருக்கிறது. எங்களால் ஒரு பெண்ணோடு ஒரு தவறான ஒரு பாவம் நடக்கின்ற பொழுது நாம் சந்திக்கின்ற மிக மோசமான விளைவுகளை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறார். சஹாபாக்கள் இதை விளங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையோடு எமது வாழ்க்கை முற்று பெறாது. எமது உடலில் இருந்து உயிர் பிரிந்தவுடன் எமது வாழ்க்கை நிறைவு பெறாது. எமது வாழ்க்கை அப்பொழுதுதான் துவங்குகிறது. சஹாபாக்கள் இதை உணர்ந்தார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மாஇஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வரலாறை கூறுகிறார்கள். இது ஒரு சாதாரண வரலாறு அல்ல. ஈமானின் உச்சம், ஈமானிய உணர்வின் உச்சத்தை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸிலே கூறுகிறார்கள். மாஇஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
ஒரு பாவம் செய்து விட்டார்கள். ஹத்து நிறைவேற்றப்படக்கூடிய பாவம். திருமணம் முடித்த ஒருவர் இந்த பாவத்தை செய்தால் அவர் அந்த ஹத்தை நிறைவேற்றப்பட்டு அவருடைய அந்த தௌபா நிறைவேறும். அவ்வாறான ஒரு பாவம். இந்த பாவம் செய்தவுடன் ரசூலுல்லாவை நோக்கி வருகிறார்கள். சொன்னார்கள், தஹிர்னி யா ரசூலுல்லாஹ், என்னை தூய்மைப்படுத்துங்கள். கேட்டார்கள், பிம? சொன்னார்கள், மினல் ஃபாஹிஷா, நான் ஒரு பாவம் செய்து விட்டேன். எனது கற்போடு சம்பந்தப்பட்ட என்னுடைய கற்பை பாதிக்கின்ற ஒரு பாவத்தை நான் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் எல்லோரை பற்றிய நல்ல எண்ணம். சொன்னார்கள், அபி ஜுனூன், இவருக்கு பைத்தியமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லையா ரசூலுல்லாஹ், அஷரிபல் ஹம்ர், இவர் ஏதேனும் போதையை உட்கொண்டிருக்கிறாரா, சாராயம் குளித்திருக்கிறாரா? சொன்னார்கள், இல்லையா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் பல காரணிகளை சொன்னார்கள். அவருடைய உள்ளம், ஈமானிய உணர்வு நிம்மதியாக இருக்கவில்லை. சொன்னார்கள், இல்லையா ரசூலுல்லாஹ், பாவம் செய்துவிட்டேன். இப்பொழுது அவருடைய ஹத்து நிறைவேற்றப்படுகிறது. கண்ணியமான சகோதரிகளே, நாம் சிந்திக்க வேண்டிய இடம் என்னவென்றால், ரசூலுல்லாவுடைய சமூகம், ரசூலுல்லாஹ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய குடும்பம் இருக்கிறது, தன்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், தான் வாழுகின்ற ஊர், இவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையான தௌபாவை பெற வேண்டும். ஏனென்றால் மௌத்துக்கு பின்னால் ஒரு பயங்கரமான, ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நாம் செய்கின்ற நல்ல அமல்கள் மாத்திரம்தான் எமக்கு கை கொடுக்கும். இந்த உலகத்தில் நாம் யாருக்கு முன்னாலும் நல்லவர்களை போன்று, சிறந்தவர்களை போன்று நாங்கள் வாழலாம். ஆனால் அல்லாஹ் எம்மீது கொண்ட அன்பின் காரணமாக அவைகளை மறைத்து வைத்திருக்கிறார், எம்மை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் செய்கின்ற பாவம் எமது மனைவிக்கு தெரியாது, நாம் செய்கின்ற பாவம் எமது பிள்ளைகளுக்கு தெரியாது. கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் எம்மை கண்ணியப்படுத்தி எமது பாவங்களை மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் மௌத்துக்கு பின்னால் அந்த கபரிலே நாம் தனிமையாக நாங்கள் அடக்கம் செய்யப்படுவோம். அந்த நேரத்தில் எமக்கு யாரும் உதவியாக இருக்க மாட்டார்கள். சஹாபாக்கள் இதை உணர்ந்தார்கள். இந்த உலகத்திலே நாம் செய்த பாவத்துக்குரிய பரிகாரத்தை, தௌபாவை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆகிரத்திலே எமக்கு நிரந்தரமான தோல்வி இருக்கிறது என்பதை அந்த சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். உலகத்தின் கேவலத்தை பார்க்கவில்லை, உலகத்தின் அவமரியாதைகளை பார்க்கவில்லை, எல்லோரும் இழிவுபடுத்துவார்கள் என்பதை பார்க்கவில்லை. ஈமானிய உணர்வு, வரலாறு நெடுக இந்த நிகழ்வு சொல்லப்படும் என்பதை பார்க்கவில்லை. உண்மையான தௌபாவை பெற வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தண்டனையை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. சாதாரண நிகழ்வல்ல. மஹ்ஷருடைய மைதானம் என்பது சாதாரண ஒரு மைதானம் அல்ல. இந்த கடுமையான வெயிலை எங்களால் தாங்க முடியாது, ஒரு சூட்டை எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அந்த மஹ்ஷரிலே மிக கடுமையான வேதனைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதை நாம் எப்படி தாங்க போகிறோம் என்பதை உணர்ந்தார்கள். அவர்கள் ஒரே ஒரு ஆயத்தை யோசித்தார்கள். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டுமே என்று பயப்படுகின்றவர்கள். வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, ஆசைகளை விட்டும் தன்னுடைய நஃப்ஸை தூரமாக்குவார்கள். இந்த ஆசை பயங்கரமானது. மனிதனை நரகத்துக்கு கொண்டு போகும், மனிதனுடைய அந்தஸ்தை குறைத்துவிடும், மனித மரியாதையை இல்லாமலாக்கிவிடும். மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு அந்த கற்போடு சம்பந்தப்பட்ட ஒரு பாவத்தை செய்து விட்டார்கள். எனவே அதற்குரிய பரிகாரம் உலகத்திலே தேடப்பட வேண்டும், ஆகிரத்திலே தாங்க முடியாது என்ற அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக அந்த தௌபாவை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு சில நிகழ்வுகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம், ஏனையவர்கள் படிப்பினை பெற்றார்கள். ஏன், எங்களால் எந்த பெண்ணுக்கும் எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது. இன்று நாங்கள் பார்க்கிறோம், அதிகமான குற்றவியல்களோடு அதிகமான முறைப்பாடுகள்
பெண்களோடு சம்பந்தப்பட்ட முறைப்பாடுகள் வருகின்றன. ஆனால் நிச்சயமாக அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் பயப்படுகின்ற ஒரு மூமின் ஒரு பெண்ணுக்கு அச்சுறுத்தலாக இருக்க மாட்டான், ஒரு பெண்ணுக்கு ஆபத்தாக இருக்க மாட்டான். அவ்வாறான ஒரு சமூகம் முஸ்லீம் சமூகம் என்ற அந்த நல்ல செய்தி இந்த முழு உலகத்துக்கும் செல்ல வேண்டும். கண்ணியமான சகோதரிகளே, பெண்களை நாங்கள் மிக உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறோம். பெண்களை எமது வீட்டு எஜமானிகளாக நாங்கள் பார்க்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் அவர்களிடம் ஆலோசனைகள் கேட்கிறோம். அவர்களிடம் எங்களது பிள்ளைகளை நாங்கள் பொறுப்பு கொடுத்திருக்கிறோம். அவர்களை நல்ல முறையில் சாலிஹானவர்களாக உருவாக்க வேண்டும், எமது ஆகிரத்திலே அவர்கள் மிகப்பெரிய சேமிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியின் மீது அந்த பொறுப்பை சுமத்தி, என்னுடைய மனைவி ஒரு ஈமானிய சூழலை என்னுடைய பிள்ளைக்கு கொடுப்பாள், ஒரு நல்ல சூழலை கொடுப்பாள், ஒரு சாலிஹான குழந்தையை உருவாக்குவாள் என்ற அந்த தைரியத்தோடு தான் ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய பணியை மேற்கொள்கிறார். ஆண்களும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நல்ல சமூகத்தை எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கற்பை பாதுகாப்பதற்கு தன்னுடைய குடும்ப பின்னணி காரணமோ, தன்னுடைய குடும்ப சூழல் காரணமோ, சிறு வயதிலே இருந்த அந்த தந்தை அல்லாஹ்வுடைய பயத்தை அவருடைய உள்ளத்திலே போட்டு வளர்த்தார்கள். அல்லாஹ்வுடைய பயம், பெண்களை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்று திருமணம் முடிக்கின்ற அதிகமான ஆண்களுக்கு பெண்களை பற்றி தெரியாது. பெண்களுடைய தன்மைகள் என்ன? ஆண்களை போன்றல்ல பெண்கள். ஆண்களுடைய ஆசைகளுக்கும் பெண்களுடைய ஆசைகளுக்கும் வித்தியாசம். எங்களுக்கு சில விடயங்கள் இன்பமாக இருக்கும், பெண்களுக்கு சில விடயம் இன்பமாக இருக்கும். பெண்களுடைய சில இயற்கையான விடயங்கள் இருக்கின்றன. மாதவிடாய் இது போன்ற விடயங்கள் இருக்கின்றன. கட்டாயம் அதை பற்றிய அறிவு ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவருடைய சிரமம் என்ன, கஷ்டம் என்ன, அந்த நேரத்தில் அவள் படுகின்ற வேதனை என்ன, அந்த நேரத்தில் அந்த பெண்ணை எப்படி மதிக்க வேண்டும். நாங்கள் ஏனைய சமூகத்தை போன்று அல்ல. அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள்? வீடுகளை விட்டும் தூரமாக்கப்பட்டார்கள், அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள், பெண்களை இழிவுபடுத்தப்பட்டார்கள். இஸ்லாம் பெண்களை கண்ணியப்படுத்துகிறது. பெண்களுக்கு அந்த நேரத்தில் என்னென்ன சிரமங்கள் இருக்கிறதோ அதற்கு மார்க்கத்தில் கூட தொழுவதற்கு, அந்த தொழுகையை விடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன். ஆனால் கணவன்மார்கள், ஆண்கள் அந்த நேரத்திலும் அந்த பெண்கள் வீட்டு வேலைகள் செய்தே ஆக வேண்டும், பிள்ளைகளுடைய விடயங்களை செய்தே ஆக வேண்டும். அந்த பெண்ணுடைய கஷ்டத்தை உணர்வது கிடையாது, அந்த பெண்ணுடைய சிரமத்தை புரிவது கிடையாது. சில நேரம் அவர்களோடு நாங்கள் முரண்படுவோம். சில நேரத்தில் சில பெண்களுக்கு அந்த நேரத்தில் வலியின் காரணமாக சில நேரம் கோபப்படலாம். இவைகளை உணர்ந்து நாங்கள் வாழுகின்ற பொழுதுதான் ஒரு சிறந்த ஒரு மூமினாக, இஸ்லாம் விரும்புகின்ற ஒரு நல்ல மனிதனாக வர முடியும். அல்லாஹ் கூறுகிறான், தொழுகையில் பயபக்தியுள்ளவர்களாக இருப்பார்கள். அதே வரிசையில் அல்லாஹ் சொல்லுகிறான், கற்பொழுக்கத்தையும் பாதுகாப்பார்கள். அல்லாஹ்வுடைய பயமுள்ளவர்கள் கற்பொழுக்கம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள், பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெண்களோடு மாத்திரம், தன்னுடைய மனைவியோடு மாத்திரம்தான் தன்னுடைய இன்பங்களை, தனது தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்வார்கள். இவ்வாறான ஒழுங்கை அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணியமான சகோதரிகளே, நாங்கள் சிந்திக்க வேண்டும், இஸ்லாம் எந்த அளவு முன்மாதிரியான மார்க்கம். இன்று இஸ்லாத்தின் எதிரிகள் பெண்களை மதிக்காதவர்கள், ஆணாதிக்கம் பிடித்தவர்கள், பெண்கள் முன்னேற்றத்தை விரும்பாதவர்கள் என்றெல்லாம் இஸ்லாத்தை பற்றி பிழையான கருத்துக்களை பதிந்து வருகின்ற காலத்தில் நாம் சொல்ல வேண்டும், இஸ்லாம் அவ்வாறு அல்ல. முன்மாதிரியான மார்க்கம், பெண்களை மதிக்கின்ற மார்க்கம், பெண்களை ஒழுக்கமுள்ள நல்ல சாலிஹான பெண்களை உருவாக்குவதற்கான ஆர்வத்தை ஊட்டுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்துடைய ஆரம்பத்திலே அரேபியர்களில் சில கபீலாக்கள் என்ன செய்தார்கள்? பெண்களுடைய பிறப்பை கேவலமாக நினைத்தார்கள்.
எல்லோரும் அல்ல, ஒட்டுமொத்த அரேபியர்களும் அல்ல, அரேபியர்களில் ஒரு சிலர் என்ன செய்தார்கள்? பெண் குழந்தைகள் பிறப்பதை அவர்கள் விரும்பவில்லை. ரசூல்லா சொன்னார்கள், யாருக்கு 2 பெண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள் அந்த பெண் குழந்தைகளை நல்ல முறையில் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக முன்மாதிரி உள்ளவர்களாக வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவானாக என்று ரசூலுல்லாஹ் ஆர்வமூட்டினார்கள். பெண் குழந்தைகளை இந்த உலகத்தில் வாழ்வதற்கான உரிமையை கூட இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. அதே போன்றுதான் ஒவ்வொரு பெண்ணையும் மதித்து அந்த பெண்ணுடைய பாதுகாப்பாக ஒரு மஹரம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்ணோடு பயணிக்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் செய்து கொடுக்க வேண்டும். இவ்வாறான வழிகாட்டல்களை இஸ்லாம் வழங்குகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸ் ஒரு அழகான ஹதீஸ். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. 7 கூட்டத்தினர்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான். அதில் 5வது கூட்டத்தினர்களாக அல்லாஹ் கூறுகிறான், தன்னுடைய கற்பை பேணி பாதுகாக்கின்ற ஆண். இதே போன்று ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலும் இவ்வாறு நிகழ்ந்தால் அந்த பெண்ணும் இன்னி அகாஃபுல்லா என்று சொன்னால் இதே அர்ஷுடைய நிழலில் அந்த பெண்ணுக்கும் நிழல் கிடைக்கும். ஆணுக்கு மாத்திரமல்ல, இன்று அதிகமான பெண்கள் பல சிரமங்களை எதிர்நோக்குகிறார்கள். வறுமையின் காரணமாக, குடும்ப பிரச்சனை காரணமாக சில பெண்கள் என்ன செய்கிறார்கள்? தவிர்க்க முடியாத காரணங்களினால் சில நேரம் பணி செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடிய ஒரு பணியை அவர்கள் வாழ்க்கையிலே மேற்கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் இவ்வாறான சவால்கள் அவர்களுக்கு வருகின்ற பொழுதும் அவர்களும் இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாவை பயப்படுகிறேன் என்று சொன்னாலும் அந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் அந்த அர்ஷுடைய நிழலை வழங்குகிறான். அல்லாஹ் ஆண் பெண் என்ற பேதம் இஸ்லாத்திலே கிடையாது. அல்லாஹ் கூறுகிறார், மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் வ உன்சா. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். யார் சாலிஹான அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மனமான வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆண்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அமல் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். பெண்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான நல்ல அமல்கள் செய்வதற்கான நல்ல வழிகாட்டல்களை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்கு அனுமதிக்கு வந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விடயங்களை ஞாபகப்படுத்திய பொழுது அந்த மனிதர், அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார். ரசூல்லா சொன்னார்கள், நீங்கள் எங்களோடு வர வேண்டாம், நீங்கள் உங்கள் மனைவியோடு ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சட்டங்களை, ஆண்களுக்கு சில சட்டங்களையும் பெண்களுக்கு சில சட்டங்களையும் அல்லாஹ் வகுத்துள்ளான், வரையறுத்துள்ளான். ஆண்களுக்கு சில பொறுப்புகளை வைத்திருக்கிறான், பெண்களுக்கு சில பொறுப்புகளை வைத்திருக்கிறான். அந்த பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய மனோ இச்சைகள் இவைகளில் மாட்டிக்கொள்ளாமல் தன்னை எவ்வாறு பாதுகாத்து அல்லாஹ்வுடைய பயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அன்பை எவ்வாறு பெறலாம், ஒரு முன்மாதிரியான மனிதனாக எவ்வாறு வாழலாம் என்ற வழிகாட்டலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். அந்த வகையில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஹதீஸிலே கற்பொழுக்கத்தோடு வாழுகின்ற மனிதர்களை புகழ்ந்து அவர்களுக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை வழங்குவதாகவும் கூறியிருக்கிறான். எனவே அக்கூட்டத்தில் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அவ்வாறான ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற பணியை மேற்கொள்ளுகின்ற அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். ஒரு சிறப்பான உரையை, மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பை சுவாரஸ்யமாக
செய்து வைத்த சைஃபுல்லா மௌலவி அவர்களுக்கு சலாமா சொசைட்டி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா அவருடைய மீசானுல் ஹசனாத்தில் இதை பாரமான அமலாக வைக்க வேண்டும் என்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரின் 6வது கூட்டமாகிய உளத் தூய்மையுடன் தர்மம் செய்தவர்கள் என்ற தலைப்பிலான உரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த திங்கட்கிழமை நடைபெறும். அதிலும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை அழைத்து இன்றைய நிகழ்வை முடித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல் லஸீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.